கோவக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். துவரம் பருப்பு 1/4 கப்பு ஊற வச்சுருக்கேன். புளியும் இந்த மாதிரி எடுத்து ஊற வச்சுக்கலாம். கோவக்காயை இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி துவரம் பருப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றி போட்டு ஒரு 4 சவுண்டு விட்டுடலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கடுகு வெந்தயம் வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்ச கோவக்காயை அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். சாம்பார் பவுடர் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், வச்ச பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு தாளிச்சதை அதில் போட்டுட்டு புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஊற்றிடலாம். குக்கரில் போட்டுட்டு ஒரு விசில் விட்டுறலாம். சட்டியில் ஊற்றிடலாம். சட்டியில் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். கோவக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்து கூட கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள்.